நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் 1000 தாண்டி போயிட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, எங்கள் மேலே காட்டின அன்பு தான். இந்த 1000 இன்னும் டெவலப் ஆகிட்டே போகும்னு எதிர்பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்த ப்யோம்கேஷ் கதையை பார்ப்போம். அஜித் கிட்ட பேப்பரில் வர தொடர் கொலைகளை பற்றி ப்யோம்கேஷ் சொல்கிறான். கடந்த 3 மாசமா 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த கொலைகளுக்கு பேர் கிராமஃபோன் கொலைகள்னு நான் வச்சுருக்கேன். இறந்த 5 பேரும் பிஸியான ரோட்டில் சாயங்கால வேலையில் இறந்துருக்காங்க. அவங்க இதயத்தை கூர்மையான கிராமஃபோனோட பின் தொலைச்சிட்டு போயிருக்கு. சரி, பேப்பரில் இருக்க இந்த விளம்பரத்தை படின்னு அஜித் கிட்ட கொடுக்குறான். அதை படிச்சுட்டு அஜித் சிரிக்கிறான். சிரிக்கிற விஷயம் இல்லை நண்பா, சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னொரு தடவை அதை படி, சத்தமாக படி, நான் கேட்குறேன் அப்படிங்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடங்கள், பாதையில் இருக்க முள்ளை நீக்கணுமா? என்கிட்ட வாங்க, நான் உங்கள் வேலையை முடிச்சு தரேன். நான் உங்களை பார்க்கணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஏற்று அப்படி இருக்க லேம்ப் போஸ்ட் கிட்ட நில்லுங்க. நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி வந்துடுவேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இப்போ சொல்லு நண்பா, ஏன் இந்த கிராமஃபோன் கொலைகாரனும் இந்த விளம்பரத்தை கொடுத்தவனும் ஒரே ஆளாக இருக்கக்கூடாதுன்னு ப்யோம்கேஷ் அஜித் கிட்ட கேட்குறான். அஜித்தும் ஷாக் ஆகி யோசிக்கிறான். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறான். நமக்கு அடுத்த கேஸ் கிடைச்சிருச்சு. என்னுடைய கணிப்புப்படி இப்போ கண்டிப்பாக ஒரு கிளைண்ட் வருவார் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் பெரிய பணக்காரரான ஆஷுதோஷ் அவங்கள பார்க்க வராரு. ப்யோம்கேஷ் அவரை உள்ளே கூப்பிட்டுட்டு, சொல்லுங்கள் சார், கிராமஃபோன் கொலையை பற்றி தானே பேச வந்தீங்க, வந்து உட்காருங்கிறான். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டது கரெக்ட் தான் ப்யோம்கேஷ் தம்பி. நான் வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு குடும்பம்னு எதுவுமே இல்லை. சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு குடிகார அக்கா பையன்தான், அவனும் ஜெயிலில் இருக்கான். என்னை யாரோ கொலை பண்ண பார்க்குறாங்க. எப்படியாச்சும் என் உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு ப்யோம்கேஷ் கேட்குறான். வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பிஸியான ரோடு, காரு, சைக்கிள் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ யாரோ ஓங்கி என் நெஞ்சில் குத்திட்டாங்க. ஃபுட்பாத்தில் போய் நின்று பார்த்தா பாக்கெட்டில் வச்சுருந்த கடிகாரம் நொடுங்கி இருந்துச்சு. இது மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் புணமாக இருந்திருப்பேன். யார் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கேட்குறாரு. சரி, உங்கள் சொத்துக்கெல்லாம் வாரிசு உங்கள் அக்கா பையனா அப்படின்னு ப்யோம்கேஷ் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யார் வாரிசு அப்படின்னு கேட்குறான். அது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதை மட்டும் கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. சரி, உங்கள் சொத்தோட வாரிசு யாருங்கிற விஷயம் வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். எனக்கும் என் வக்கீல் விலாஸுக்கும் தான் தெரியும். சரி, உங்கள் வாரிசுக்கு அவங்க தான் வாரிசுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை ப்யோம்கேஷ், அப்படி எதுவும் இல்லைங்கிறாரு. சரி, நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க. 4 நாளைக்கு வெளியில் வராதீங்க. இந்த கேஸை எப்படியாச்சும் நான் முடிச்சிடுறேன், தைரியமாக இருங்க, முடிஞ்சால் ஒரு வாட்ச்மேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போகிற ஆஷுதோஷை பின்தொடர்ந்து இவன் ஒரு வீட்டுக்கு போகிறான். அவர் ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கா. அவளை இவர் காதலிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறான். சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் போனதும் அந்த பெண்ணோட வீட்டு கதவை தட்டி, வக்கீல் ஐயா விலாஸ் என்னை அனுப்புனாரு, ஏதாச்சும் செய்தி சொல்லணுமான்னு கேட்குறான். 5 நாளைக்கு ஆஷுதோஷ் ஐயா வரமாட்டார், அவர் எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லிடுங்கன்னு அந்த பெண் சொல்கிறா. ப்யோம்கேஷ் தாக்காயிடுறான். அங்கேயே போய் ஒளிஞ்சிருக்கான். வக்கீல் அங்கே வந்துட்டு அந்த பெண்கிட்ட சில பத்திரங்களை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பெண்ணு வாங்கி வச்சுக்கிறா. இப்போ அவனுக்கு விஷயம் புரிஞ்சு வீட்டுக்கு போய் அஜித் கிட்ட சொல்கிறான். ஆஷுதோஷ் ஐயாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது அவளோட காதலியும் வக்கீலும் தான். அவர் இறந்துட்டா சொத்தெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்துடும். ஆஷுதோஷ் இறந்துட்டாருன்னா வாழ்க்கை முழுசும் வக்கீலும் அந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக சொத்தோட வாழலான்னு பிளான் போட்டிருக்காங்க. சரி, நியூஸ் பேப்பரில் விளம்பரம் வந்துருச்சா, நாளைக்கு கொலைகாரனை பார்க்க போகிறோம். மறுநாள் ப்யோம்கேஷ் அஜித்துக்கு பக்காவாக மேக்கப் போட்டு கோட்டெல்லாம் மாட்டி பெரிய பணக்காரருங்கிற மாதிரி தோரணையில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஏற்று அப்படி இருக்க கம்பத்துக்கிட்ட நிற்க வச்சுட்டு அவனும் ஒளிஞ்சுக்கிறான். கொலைகாரனுக்காக பல மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வரல. கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் வந்து அஜித் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு கூட்டத்தோட கூட்டமாக காணாமல் போயிடுறாரு. ப்யோம்கேஷ் அஜித் கிட்ட வந்து சைலண்டாக ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காந்துக்கோ, இருட்டினது வீட்டுக்கு வான்னு சொல்லிடுறான். அஜித்தும் கிளம்பி போயிடுறாரு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து இந்த கொலைகாரன் கொடுத்த லெட்டர் அப்படிங்கிறான். அவன் கொலைகாரன்னு உனக்கு தெரியுமான்னு ப்யோம்கேஷ் கேட்குறான். லெட்டரை பிரித்து பார்த்தா, உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ நாளைக்கே அதை எழுதி ஒரு லெட்டராக ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் இருக்க போஸ்ட் பாக்ஸ் கிட்ட நில்லுங்க, சைக்கிளில் ஒரு ஆள் வந்து அது உங்ககிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. சரி, நாளைக்கு அவனை பிடிச்சிடுவான் அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் வீட்டுக்கு ஆஷுதோஷ் பாபு வராரு. என்ன சார், உங்கள் காதலி வக்கீலோட ஓடி போயிட்டாளா அப்படின்னு ப்யோம்கேஷ் கேட்குறான். அவரும் ஷாக் ஆகிறாரு. ஆமாம் தம்பி, உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாரு. இனி கவலை இல்லை, அவங்க உங்களை கொலை பண்ணுங்கிற மோட்டிவே முடிஞ்சு போச்சு, வீட்டில் போய் நிம்மதியாக இருங்க, எப்படியும் கொலைக்காரனை 2 நாளில் நான் பிடிச்சிருவேன் அப்படிங்கிறான். சரி, நான் உங்களை நம்பி போகிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. மறுநாள் காலையில் அஜித்தையும் ப்யோம்கேஷையும் பார்க்க அவங்க வீட்டுக்கு ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வராரு. அவர் தன்னோட பிரச்சனையை சொல்கிறாரு. என்னோட இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் மற்ற கிளைண்ட்டுக்கு மாற்றி எதிர் கம்பெனிக்காரன்
பறிச்சுட்டு போயிடுறான் அப்படிங்கிறாரு. ஆனால் பேப்பரில் வர விளம்பரத்தை பார்த்து நான் அந்த இடத்துக்கு போனேன். பார்த்தா இப்படி ஒரு லெட்டர் கிடைச்சிது. இந்த கொள்ளைலாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. எனக்கு வேற பிரச்சனை தான். எப்படியாச்சும் நீங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. ஏன் நம்ம போலீஸ்கிட்ட போகலாமே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். சாயங்காலத்துக்குள்ளே முடிவை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி விட்டுறான். போம்கேஷ் ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட ரகசியமாக சில விஷயங்களை பேசுகிறான். அடுத்த நாள் சாயங்காலம் அஜித்துக்கு மேக்கப் போடுறான். போம்கேஷும் கருப்பு கோட் மாட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அஜித் பின்னாடி நின்றுட்டு நான் நிற்கிறது தெரியுதான்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்கிறான். இந்த பீங்கா பிளேட்டை 2 பேரும் நெஞ்சுக்கிட்ட சட்டைக்குள்ளே வச்சுக்குவோன்னு 2 பேரும் ஒன்றா கிளம்பி போகிறாங்க. போஸ்ட் பாக்ஸ் கிட்ட நிற்கிறாங்க. கையில் லெட்டரோட அஜித் இருக்கிறத பார்த்துட்டு தூரத்துலேருந்து ஒரு சைக்கிள்காரன் வரான். லெட்டரை அஜித் நீட்டுறான். ஆனால் அவன் வேகத்தை அதிகப்படுத்தி பெல் அடித்ததோ அதுலேருந்து கூர்மையான ஊசி அஜித்தோட நெஞ்சில் பாயுது. அஜித் நெஞ்சில் இருக்க பிளேட்டு உடஞ்சி போகுது. போம்கேஷ் பாஞ்சு சைக்கிள்காரனை பிடிச்சி அவனோட முகமுடியை கழட்டுறான். பார்த்தா நேற்று அவங்க வீட்டுக்கு வந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட். நான் நினச்சதை விட நீங்கள் திறமைசாலி தான். ஜெயிலில் எதுவுமே கிடைக்காது, கடைசி ஆசையாக பீடாவை கொடுங்கன்னு பாக்கெட்டில் இருக்க பீடாவை எடுத்து வாயில் போடுறான். அதில் விஷம் கலந்துருக்கு. அங்கேயே அவன் இறந்து போயிடுறான். போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அஜித்தும் போம்கேஷும் வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் போம்கேஷ் சைக்கிளில் கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த பெல்லை கையில் வச்சுட்டு ஊர்ந்து பார்த்துட்டு இருக்கான். அஜித் போம்கேஷ் கிட்ட கேட்குறான். எப்படி நண்பா இவன் தான் கொலைகாரன் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான். நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே இன்டைரக்டாக அவன் மிரட்டினான். ஒரு எழுத்தாளராக உனக்கு அது புரியல, ஒரு டிடெக்டிவாக எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நீ போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஏற்ற அப்படி நின்னப்போ நிச்சயமாக உன்னைய அவன் ஃபாலோ பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். இதை உன்கிட்ட சொல்லலை, அதனால தான் உன்னைய ரயில்வே ஸ்டேஷன் போக சொன்னேன். ஆனால் அவன் அங்கேயும் வந்து உன் பின்னாடி காத்திருந்து நீ எங்கே வரேன்னு நம்ம வீட்டையே தேடி வந்திருக்கான். அதை வச்சு தான் அவன் எவ்வளோ திறமைசாலின்னு நான் முடிவு பண்ணேன். இவன் தான் பக்காவாக கொலகாரனாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சிங்கத்தோட குகைக்கே வந்து இன்விடேஷன் கொடுத்தான், இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். இதோட எபிசோட் 2 முடியுது. இந்த மாதிரியே 2 சீசனையும் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். எங்கள் மேலே நீங்கள் காட்டிகிட்டு இருக்க பேரன்புக்கும் பேராதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் மேலே இதே அன்பை நீங்கள் காமிச்சிட்டே இருங்க. நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.